இருக்கும், ஆக்னி இருக்கும். இந்த மாதிரி ட்ரை ஸ்கின்ல விரிங்கிள்ஸ் நிறைய இருக்கும். விரிங்கிள்ஸ்னா சுருக்கங்கள். ஏன் ஸ்கின்னே திரும்ப திரும்ப சொல்றேன்னா இது நல்லா உங்க மைண்ட் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஃபீல் ஆகுது, ஏஜ் ஸ்பாட்ஸ், ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்கின்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் வந்து ஸ்கின்ல அது அப்சர்வ் ஆகுறதுக்கு, ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின்னை நம்ம ரெடி பண்றோம். ஸோ அப்போ அந்த ஸ்கின்னை ரெடி பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணுவோம். ஓகே, ஃபேஸை க்ளீன் பண்ணுவோம். 3 வகையான பேஸ் இருக்கு. இந்த மாதிரி ஸ்பேச்சுலால தான் நீங்க கிளைண்ட்டுக்கு தான் நீங்க யூஸ் பண்ணி எடுக்கணும். பிராண்ட் எல்லாம் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன்டா. முதல்ல இதோட கன்சிஸ்டன்சி மட்டும் பாருங்க. ஓகே, ஸோ ஜெல் பேஸ் எப்படி இருக்கும்? என்னாச்சு என் ஸ்கின்னு அப்சர்வ் பண்ணி உன்னோட அண்டர் ஐல இருக்கு இல்லையா அந்த டார்க் சர்க்கிள், இதுல பண்ணாம ஃபவுண்டேஷனுக்கு போனீங்கன்னா உங்க மேக்கப் வந்து செகண்டரி கலர், கிரீன்றது செகண்டரி கலர். இந்த 2 பிரஷுமே உங்களுக்கு ஃபவுண்டேஷன் பிரஷ் தான். ஒரு பிரஷ் வந்து பாத்தீங்கன்னா கபூக்கி பிரஷ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாட் ஃபவுண்டேஷன் பிரஷ். ஸோ கபூக்கி பிரஷுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, கரெக்ட் எடுக்கிறீங்கன்னா டச் தான் பண்ணி எடுக்கணும். இப்படி விட்டு இப்படி குழப்பிலாம் எடுக்கக்கூடாது. ப்ராடக்ட் ரொம்ப எடுத்தீங்கன்னா பிரஷுக்குள்ள ஃபுல்லா வந்துடும். அப்படியே ப்ராடக்ட் இருக்கணும். அதையுமே என்ன பண்ணும், டஸ்ட் பண்ணிடணும். டஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ப்ராடக்டே இங்க வைக்கணும். எடுத்ததுமே கொண்டு போய் இங்க வைக்க கூடாது. நீட்டா பிளெண்ட் பண்ணுங்க. இடத்துல பிரைட்டான ஷேட் தெரியக்கூடாதுன்னு சொல்றோம் அப்படின்னா இந்த இடம் நமக்கு வந்து சட்டலா இருக்கிற திக்கா இருக்கு. இன்னொன்னு எப்படி இருக்கு,